ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் எஸ்எஃப்டிபி எப்படி கிரியேட் பண்ணுறது, எஸ்எஃப்டிபி யூஸரால் எப்படி நம்ம எஸ்எஃப்டிபிக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஆக்சஸ் பண்ண முடிகிறதுன்றதை பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் இல்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்டில் ஒரு SQL சர்வரை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு SQL டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிடா, எனக்கு டேட்டா பேஸ்னாலே என்னென்னு தெரியாது, சர்வர்னாலே என்னென்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ Microsoft SQL Server and SQL database. இந்த SQLன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். உங்கள் டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும், ரோஸ் அண்ட் காலம்ஸா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த SQLன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாவை அப்படி ஸ்டோர் பண்ண முடியும். சரி, ஓகே. நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். இந்த டேட்டா பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணணுனாலே உங்களுக்கு ஒரு SQL சர்வர் வேணும் அஜூர் க்ளவுடில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போகிற விஷயமே என்னவா இருக்கணும்னா SQL சர்வராக தான் இருக்கணும். ஓகே, இந்த ஒரு SQL சர்வருக்கு கீழே நீங்கள் DB1 ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கலாம், இன்னொரு டேட்டா பேஸும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5000 DB வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி சிமிலராக இந்த ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே உங்களால் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், ஓகே, அதே மாதிரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், வியூஸ். இப்போதைக்கு உங்களுக்கு இதை பற்றிலாம் புரியல அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த சர்வீஸ் SQL தெரிஞ்சவங்க மட்டும் பாருங்கள். SQL தெரியாதவங்களுக்காக டெடிக்கேட்டடான SQL டுட்டோரியல் ஆர் வீடியோ லெக்சர் எது வேணால் சொல்லலாம், நான் வந்து என் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் அஜூர் க்ளவுடில் எப்படி ஒரு SQL சர்வர் கிரியேட் பண்ணுறது, அந்த SQL சர்வரை பேஸ் பண்ணி எப்படி ஒரு SQL DB கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட அஜூர் போர்ட்டலுக்குள்ளே போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அஜூர் போர்ட்டலுக்குள்ளே போகணும். ஓகே, ஸோ அஜூர் போர்ட்டலுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்னு டைப் பண்ணுங்கள். ரிசோர்ஸ் குரூப் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போங்க. இப்போது இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நான் SQL சர்வர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி முதல்ல SQL சர்வர் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். SQL சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது SQL சர்வர் வரும். இதில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும்னா, இந்த லோகோ போட்டிருக்கு தெரியுமா, மைக்ரோசாஃப்ட்டு, இதை தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ என்னோட ரிசோர்ஸ் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாமே சூஸ் ஆகுது. இந்த சர்வரோட நேம் SQL Server 01 கொடுத்துட்டு, ஈஸ்ட் யூஎஸில் your subscription does not have access to create server in the selected region. ஸோ ஈஸ்ட் யூஎஸில் எனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ நான் சென்ட்ரல் இந்தியாவில் கொடுக்குறேன். சென்ட்ரல், எனக்கு இந்தியா காட்டுதா, சென்ட்ரல் யூஎஸ் மேபி. ஓகே, சென்ட்ரல் யூஎஸில் எனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. பட் இந்த நேம் ஆல்ரெடி யூஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் 010 சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த எரர் போயிடுச்சு. என்னால் இப்போ சர்வர் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. அத்தன்டிகேஷன் மெத்தட் என்ன அத்தன்டிகேஷன், மைக்ரோசாஃப்ட் என்ட்ராய்டு அத்தன்டிகேஷனா, இது வேணும்னா உங்களுக்கு என்ட்ராய்டுனா என்னன்னு தெரியணும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை SQL அண்ட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ராய்டு அத்தன்டிகேஷன் ரெண்டுமே வேணுமா, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் என்னோட டிபிக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ் SQL
நான் தான் அட்மின், ஸோ அட்மின் யூசர்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட போர்ட்டலுக்கு அட்மின்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நான் எனக்கு என்ன பாஸ்வேர்டோ நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு என்னவோ அதை கொடுங்க. பாஸ்வேர்டில் ஷோ பண்ண முடியாது கைஸ். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ரிவ்யூ அண்ட் கிரியேட். இதில் கீழே வந்துட்டு கிரியேட்டுன்ற ஆப்ஷன் காட்டுதா பாருங்கள். ஸோ எனக்கு வேலிடேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். முன்னாடி ஃபயர்வால் allow Azure services and resources to access this server. ஓகே, அது நம்ம அப்புறமா கூட எனேபிள் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ இந்த SQL சர்வர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. It will take some time guys. Okay, don't worry. சரி, நான் எதுக்கு க்ளவுடில் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இப்போது க்ளவுடில் என்னோட டேட்டாவெல்லாம் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த SQL சர்வர் அண்ட் யூஸரை வந்து கொடுத்து அந்த டேட்டாவை பவர் பிஐயோட கனெக்ட் பண்ண முடியும், டேபிளோட கனெக்ட் பண்ண முடியும், ஈவன் பைத்தான் கோடோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைனாமிக் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறதுனால தான் க்ளவுடில் இருக்க டேட்டா பேஸில் நம்மளோட டேட்டாவை வைக்கிறோம். சரிடா, டேட்டா பேஸ்ன்றியே அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட லோக்கலில் இருக்க டேட்டா பேஸை நான் உங்களுக்கு காட்ட முடியும். SQL ஒர்க் பெஞ்சுன்னு என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இன்றைக்கி என் வீட்டில் கொஞ்சம் டவர் கம்மியாக தான் இருக்குது, எல்லாம் ஏர்டெல்லில் தான். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா பேஸும் இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ரொம்ப நாள் ஆச்சு, பாஸ்வேர்டே ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஸோ நான் போட்ட பாஸ்வேர்ட் கரெக்டு. ஸோ புரியுதா, இப்படி தான் இருக்கும் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் நீங்கள் எவ்வளோ டேபிள் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஒர்க் பெஞ்சுக்குள்ளே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சர்ன் ப்ரெடிக்ஷன், அந்த மாதிரி இருக்கிறதுல டேட்டா பேஸ். உங்களுக்கு இன்னுமே தெளிவாக காட்டணும்னா இங்கே போயிட்டு ஷோ டேட்டா பேஸஸ் கரெக்டு தான் நினைக்கிறேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் சர்வரில் என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்ட்டு காட்டிடும். லோக்கல் சர்வர் நான் சொல்கிறது என்னோட கம்ப்யூட்டர் தான். என் கம்ப்யூட்டரில் இந்த டேட்டா பேஸ்லாம் இருக்குது கைஸ். இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே சர்ன் ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல, அது நான் யூஸ் கொடுக்குறேன். யூஸ் சர்ன் ப்ரெடிக்ஷன். இப்போ நான் இதை யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே தான் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே எனக்கு 2 டேபிள் இருக்குது, கஸ்டமர், ஜெண்டர், கஸ்டமர். இப்படி தான் கைஸ். இப்போ நான் இந்த கஸ்டமர்ஸ்ன்ற டேபிளை கொரி பண்ணுறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இப்போது நான் இதை கொரி பண்ணேன்னா எனக்கு அந்த டேபிளில் இருக்க டேட்டா வந்து வந்துருச்சு. புரியுதா? ஒரு டேட்டா பேஸுன்றது இப்படி தான் இருக்கும். என்னோட லோக்கல் மிஷினில் இருக்க டேட்டா பேஸை நீங்கள் க்ளவுடில் கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போது புரியுதா கைஸ்? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இதுக்கு போயிடுவோம். சர்வர் கிரியேட் ஆகிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ் கொடுத்து போய் பாருங்கள் சர்வர் கிரியேட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. ஓகே, இங்கே உங்களுக்கு சர்வர் கிரியேட் ஆகிடுச்சு கைஸ். புரியுதா? ஓகே, சர்வர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL DBயை வந்து கிரியேட் பண்ணணும். இங்கேயே SQL டேட்டா பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்க டேட்டா பேஸ்னால் உங்களுக்கு டேட்டா பேஸ் காட்டும். இல்லை நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ணல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோம் போங்க, உங்களோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போங்க. ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் கொடுங்க. இங்கே வந்து SQL DBன்னு டைப் பண்ணுங்க. இப்போது ஸ்வைப் பண்ணிக்கிட்டே கீழே வாங்க. CosmoDB. ஓகே, Azure SQL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுது. இது கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இங்கே வந்துட்டு கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க.
ஓகே, இப்போ இதில் ரிசோர்ஸ் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. டேட்டா பேஸ் நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் டிபின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சர்வர் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண சர்வர். ஓகே, எஸ்கியூஎல் சர்வர் 010 அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா ஏன் நம்ம சர்வர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணுன்ட்டு? ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னா அது சர்வர் கேட்குது. ஸோ நீங்கள் சர்வர் கிரியேட் பண்ணிட்டு தான் டேட்டா பேஸே கிரியேட் பண்ணுறதுக்கு வரணும். வாண்ட் டு யூஸ் தி SQL எலாஸ்டிக் போல் அப்படின்னு கேட்குது. இதை வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். ஓகே, ஒர்க் லோட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷனா டெவலப்மெண்ட்டா? ப்ரொடக்ஷன்லாம் இல்லை, டெவலப்மெண்ட் தான். ஓகே, டிஃபால்ட் செட்டிங் ப்ரொவைடட் ஃபார் டெவலப்மெண்ட் ஒர்க் லோட் கான்ஃபிகரேஷன் கேன் பி மாடிஃபைட் ஆஸ் நீடட். ப்ரொடக்ஷன்னா டிஃபால்ட் செட்டிங் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட் கான்ஃபிகரேஷன் கேன் பி மாடிஃபைட் ஆஸ் நீடட். இல்லை, டெவலப்மெண்ட்டே இருக்கட்டும். கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரல் பர்பஸே இருக்கட்டும். ஓகே, சர்வர்லெஸ். இல்லைனா நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு அதுவே இருக்கட்டும், எனக்கு அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி கிரியேட் டேட்டா பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே மை ஃபர்ஸ்ட் டிபி அப்புறம் எனக்கு எஸ்கியூஎல் இதை யூஸ் பண்ண வேணாம், டெவலப்மெண்ட்லேயே இருக்கட்டும். கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் நீங்கள் கொடுக்குறதே இருக்கட்டும். ஜென்ரல் பர்பஸ் ஒரு கோர். இல்லை உங்களுக்கு அட்வான்ஸாக வேணால் நீங்கள் இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் ஸ்டோரேஜ் வந்து லோக்கல் ரிடண்டன்ட். சேம் நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் என்ன ரிடண்டன்சி பார்த்தோமோ, ரிடண்டன்சினா என்னன்ட்டு பார்த்தோமோ அதே தான் டேட்டா பேஸ்க்கும். இது அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு எந்த எரரும் வரலன்னா உங்களுக்கு கிரியேட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கிரியேட் கொடுத்த உடனே கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது இது வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது, இனிஷியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தெரியுதா? நீங்கள் ஒரு க்ளவுடில் நீங்கள் ஒரு பட்டன் அமுக்குறீங்க அப்படின்றது மட்டும் தாண்டி என்ன நடக்குது, இதை நான் எனேபிள் பண்ணுறப்போ எனக்கு இங்கே என்ன நடக்குது யூஐலையும் பேக்எண்ட்லையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெட்டரான க்ளவுட் இன்ஜினியர், இல்லை டேட்டா இன்ஜினியர், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் எது வேணால் ஆகலாம். ஸோ இன்றைக்கி இருக்க மார்க்கெட் படி க்ளவுடுக்கு செம்ம டிமாண்ட் கைஸ். டிமாண்ட்னா என்னென்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா வேலை ஈஸியாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ பேசுறியே, நீ வேலைக்கு போகும்போதே உனக்கு க்ளவுடு தெரியுமானா? எஸ் தெரியும், பட் இப்போ தெரிகிற அளவுக்கு தெரியாது. க்ளவுடில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண தெரியும். ஸோ பேசிக் சர்வீஸ் எல்லாமே தெரியும். அப்புறம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே கற்றுக்கிட்டேன் இதெல்லாமே. ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் கைஸ். we need to give some time for the resource to create. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிற வரைக்கும். இப்போ டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டிட்டு இருக்கு. ஸோ இங்கே டிப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் டிப்ளாய் ஆகிருக்குன்றது காட்டிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து டிப்ளாய் ஆகிடுச்சு, SQL டேட்டா பேஸ். நம்ம ஹோம் கிளிக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண SQL சர்வர் 001 இருக்குது, நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் இருக்குது. நம்ம சர்வரை விட்டுருவோம், சர்வரை வச்சு தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இங்கே கொரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கொரி எடிட்டர்ன்ட்டு, அதை கிளிக் பண்ணுவேங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான். நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ராய்டு அத்தன்டிகேஷன்லாம் இல்லை, SQL அத்தன்டிகேஷன் வச்சு மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் கிளாசிக் மாடர்னு 2 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸில் போனீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அதுவே காட்டும். ஜஸ்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் போதும். நான் வந்து மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஐ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னோட பாஸ்வேர்டை போடுறேன். கனெக்ட் கொடுங்க, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் ஆக்சஸ் இஸ் டர்ன்ட் ஆஃப் ஃபார் திஸ் சர்வர், யுவர் டேட்டா பேஸ் டஸ் நாட் அலோ கனெக்ஷன் ஓவர் தி பப்ளிக் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஷனை நம்ம சர்வரில் போய் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேப்பில் போகிறேன், என்னோட சர்வரை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். அதான் கைஸ், எரர் பார்த்து பயப்படாதீங்க. எரர் பார்த்து பயப்படாமல் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு பெட்டர் டெவலப்பராக ஆக முடியும். ஸோ SQL சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். SQL சர்வரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா, நெட்வொர்க்கிங்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஓகே, நெட்வொர்க்கிங் கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிக் ஆக்சஸ் டிசேபிள் இருக்குது. ஸோ செலக்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே,
செலக்ட் நெட்வொர்க்கில் போயிட்டு என்னோட ஐபியை நான் ஆட் பண்ணுறேன் கைஸ். அலோ அஜூர் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் டு ஆக்சிஸ் திஸ் சர்வர் சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அதையும் நீங்கள் பண்ணுங்கள். ஃபயர் வாலை அப்டேட் பண்ணுறேன். என்னடா அது ஃபயர் வால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பற்றி எலாபரேட்டாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வந்து என்னன்ட்டு இப்போதைக்கு என்னென்னா ஒரு தடுப்பு. உங்கள் வீட்டு வாசல் கதவு பூட்டிருக்கு, அதை திறந்தா தான் உள்ளே வர முடியும். ஸோ இந்த சர்வருக்கான வாசல் கதவு பூட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சாவி இருக்குது அந்த பூட்டை திறக்கிறதுக்கு. ஸோ அதை தான் இங்கே இப்போ எனேபிள் பண்ணிட்டு போயிருக்கோம். இப்போ நான் போயிட்டு இங்கே திரும்பி லாகின் கொடுக்குறேன். கனெக்ட் ஆகிடுச்சா? எரர் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, இப்போ இங்கே நியூ கொரின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இப்போ என்னோட டேட்டா பேஸ் மை ஃபர்ஸ்ட் டிபிக்குள்ளே இந்த டிபிஓன்ற ஸ்கீமாக்குள்ளே டேபிள்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு டேபிள் கூட இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒரு டேபிள் கூட இல்லை. இப்போ கிரியேட் பண்ணுவோமா? எஸ்கியூஎல் சின்டெக்ஸ் தெரியலன்ட்டு யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் வந்து எஸ்கியூஎல் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். எனக்கு எஸ்கியூஎல் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஆக்சுவலாக கிரியேட் டேபிள் மை ஃபர்ஸ்ட் டேபிள், இதுக்குள்ளே 2 காலம் மட்டும் நான் வைக்கிறேன். ஓகே, நேம். காலம் நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. நேம், இதோட டேட்டா டைப் வந்து varchar 100. அதே மாதிரி ஏஜ் வேணாம், வேற என்ன கொடுக்கலாம்? ஓகே, குவாலிஃபிகேஷன் இதுவுமே varchar 100. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த டேபிளில் இந்த 2 காலம் மட்டும் இருந்தால் போதும் கைஸ். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். எனக்கு இப்போ இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்களா, மை ஃபர்ஸ்ட் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டேபிளில் டேட்டா இருக்கான்னு பாருங்கள். இப்போ இங்கே செலக்ட் டாப் 1000 ரோஸ்ன்னு கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்னோட காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது, ஆனால் டேட்டா இல்லை. இப்போ நான் டேட்டா போடுறேன். ஓகே, அதுக்கு இன்சர்ட் இன்டு இந்த டேபிள் நேம் மை ஃபர்ஸ்ட் டேபிள். அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது? நேம்ன்ற காலம் இருக்குது. சிமிலராக வேற என்ன காலம் இருக்குது? குவாலிஃபிகேஷன் காலம் இருக்குது. வேல்யூ போடலாமா? இங்கே வேல்யூஸில் வந்தோன்னா என் நேமுக்கு என் நேம் போடுறேன், சஞ்சய். குவாலிஃபிகேஷன் வந்து பெருசாக ஒன்றும் படிக்கல, பிடெக் ஐடி படிச்சிருக்கேன், அவ்வளோதான். பிடெக் ஐடி. ஓகே, இன்னொரு நேம் போடுறேன், ஜனனி. அவங்களும் பிடெக் ஐடி தான் படிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டேபிளில் 2 ரெக்கார்டு மட்டும், ரெக்கார்டு மீன்ஸ் 2 டேட்டா மட்டும் நான் போடுறேன். இப்போது நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே இருக்கல ரன் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு இந்த கொரியை திரும்பி ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த டேபிளில் இருக்க டேட்டா காட்டுது. இப்போ உங்களுக்கு அஜூரில் எப்படி ஒரு சீக்வல் சர்வர் கிரியேட் பண்ணி, எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி, அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அப்படின்றது எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரியேட் பண்ண டேபிளை ட்ராப் பண்ணிடலாமா? டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா டேட்டா இருக்க நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அஜூர். ஸோ ட்ராப் டேபிள், இந்த டேபிளோட நேம் மை ஃபர்ஸ்ட் டேபிள். ஓகே, ட்ராப் பண்ணோன்னா அந்த டேபிள் அங்கே இருக்காது. பார்த்தீங்களா, இந்த டேபிளுக்குள்ளே டேபிள் இல்லை, போயிடுச்சா? உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஒரு சீக்வல் சர்வர் கிரியேட் பண்ணி, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளை டெலீட் பண்ணுன்றது புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.